வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நியூ டாபிக் கோனிக் செக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோனிக் செக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெரிய டாபிக், நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக் தான். நிறைய விஷயம் நீங்கள் இங்கே படிச்சுக்கிற மாதிரியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். ஸோ அதுதான் வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி கோனிக் செக்ஷனுடைய பியூட்டியே. சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், பின்ன கோனிக் செக்ஷனில் என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியோட பேசிக்ஸ், இதெல்லாமே தான் இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம இந்த செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில். ஓகே, ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன? இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா ஸோ ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம். இன்னொன்று வந்து ஆப்ளிக் கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பெருசாக படிக்கல. இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு நம்ம போடுறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதுதான் வந்து ரெண்டு டைப். ஓகே, ஆனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் தான். இந்த ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டமில் நான் ஃபர்தராக இதில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் நம்ம என்னென்னலாம் படிக்கிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இதை வச்சு பாயிண்ட் பிளாட் பண்ணுறதுல நம்ம ரெண்டு விஷயம் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒன்று ட்ரையாங்கிள்ஸ், இன்னொன்று குவாட்ரிலேட்டரல்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய ட்ரையாங்கிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், equilateral triangle, isosceles triangle, scalene triangle. அடுத்து இங்க parallelogram, so rectangle, rhombus, ஸ்கொயர். ஸோ இதுதான் முக்கியமாக குவாட்ரிலேட்டரல்ஸில் இந்த குவாட்ரிலேட்டரல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம செக்ஷன் ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிப்போம். ஏரியா, தென் வி கேன் ஃபைண்ட் செக்ஷன் ஃபார்முலாங்கிற ஒரு செப்பரேட் டாபிக் இருக்குது, ரைட்? செக்ஷன் ஃபார்முலா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ அதில் நீங்கள் என்னென்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்கரண்ட் பாயிண்ட் இன் அ ட்ரையாங்கிள், கன்கரன்ஸ் பாயிண்ட்ஸ் இன் த ட்ரையாங்கிள். கன்கரண்ட் பாயிண்ட்ஸ் இந்த ட்ரையாங்கிள்னா என்ன? ஸோ ட்ரையாங்கிளில் லைன்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு டாபிக் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் என்ன லைன்ஸ் எல்லாம் வரைய முடியும், அந்த லைன்ஸ் வந்து எந்த பாயிண்ட்டை, அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், காமன் பாயிண்ட். ஸோ அதாவது மீடியன்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு சொல்லுவோம், சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆல்டிடியூட் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை வந்துட்டு எல்லா 3 ஆல்டிடியூட்ஸுமே இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம ஆர்த்தோ சென்டர்னு சொல்லுவோம். பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை சர்க்கம் சென்டர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டர் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை இன்சென்டர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே தான் கன்கரண்ட் பாயிண்ட்ஸ் இந்த ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் படித்தோம்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வந்துட்டு சென்ட்ராய்டு, இன்சென்டர் and excenter, orthocenter, circumcenter, last but not least ஒரு நியூ டாபிக் 9 பாயிண்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ 9 பாயிண்ட் சர்க்கிள்னா என்ன, அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த செஷனில் பார்த்துடலாம். ஓகே,
ஸோ கம்மிங் பேக் டு ஏரியா. ஏரியானா என்னது? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம இங்கே படிக்க போகிறது ட்ரையாங்கிள்ஸையும் குவாடிலேட்டரல்ஸையும் தான், ரைட்? ஓகே, ஸோ அந்த ஏரியாவில் இது ரெண்டு தான் நம்ம முக்கியமாக படிக்க போகிறோம். செக்ஷன் ஃபார்முலாவில் இன்னும் நம்ம படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா படிக்க போகிறோம், பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன் படிக்க போகிறோம், ஸோ அண்ட் ஹார்மோனிக் கான்ஜுகேட் பாயிண்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே தான் நம்ம இதில் இன்னைக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இதெல்லாத்தையும் நம்ம ரீகலெக்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஆர்டினேட் ஆக்சஸஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் கோஆர்டினேட் ஆக்சஸஸ்? எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், ரைட்? ஸோ எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். ஸோ இதை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னும், இதை செகண்ட் குவாட்ரண்ட்னும், இதை தேர்டு குவாட்ரண்ட்னும், இதை ஃபோர்த்து குவாட்ரண்ட்னும் நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், எந்த ஒரு பாயிண்ட் இந்த பிளெயினில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுனா அது எக்ஸ் கமா ஒய்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போது ரெண்டு பாயிண்ட் இருக்குது, அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், தட் இஸ் Q x1, y1, P x2, y2, then PQ is equal to root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இதுதான் வந்து distance formula, right? ஸோ distance formula ஈஸியாக போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ரெண்டு சைடு அப்படிங்கிறது சைட்லேருந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெர்டெக்ஸ் வச்சு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் ஐசோசெலஸ், மூணு சைடுமே ஈக்குவலாக இருந்தால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், மூணு சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரியில் இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் எல்லா சைட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ தென் செக்ஷன் ஃபார்முலா. Section formula. So if there is a line A and B, so on the A point வந்து x1, y1 னும் B point வந்து x2, y2 னு சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. So if P be a point divides the line AB in the ratio of m is to n. So அந்த P of x, y எப்படி கண்டுபிடிக்கலாம்? So P of x, y is equal to m into x2 plus n into x1 divided by m plus n, comma m into y2 plus n into y1 divided by m plus n. ஸோ இதுதான் உங்களுடைய லைக் என்னது செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எந்த ஒரு லைன் செக்மெண்ட்டை டிவைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து இன்டர்னல் டிவிஷனுக்கு. ஸோ இதுவே எக்ஸ்டர்னல் டிவிஷன். ஸோ ஏ அண்ட் பி இருக்குது. ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட் எக்ஸ்டர்னலாக இருக்குது. ஸோ இதோடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் எம்எஸ் டு என் ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸ்டர்னலி. ஸோ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ்2 மைனஸ் என் இன்ட்டு எக்ஸ்1 டிவைடட் பை எம் மைனஸ் என், கமா எம் இன்ட்டு ஒய்2 மைனஸ் என் இன்ட்டு ஒய்1 டிவைடட் பை எம் மைனஸ் என். ஸோ திஸ் இஸ் வாட் த பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆல்ரெடி படித்தது தான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. So midpoint is equal to x1 plus x2 divided by 2, comma y1 plus y2 divided by 2. So இதுதான் வந்து என்னது? midpoint formula. So section formulaல இத்தனை விஷயம் பார்த்துட்டோமா? So section formulaலே இன்னும் சில conditions எல்லாம் இருக்கு. So என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so the straight line, ஒரு straight line இருக்கு, the straight line. So the straight line equation is ax plus by plus c is equal to 0. Divides the line joining the points A x1, y1 and B x2, y2 in the ratio
ஸோ எந்த ரேஷியோவில் கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த லைன் ஏபின்னு ஏபி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லைன் இங்கே கட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்களே, தட் இஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது கட் பண்ணுது இல்லையா, அதனால் எம்என் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் ஆக்சுவலி x1, y1, this is x2, y2. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பாயிண்ட் will become m into x2 plus n into x1 divided by m plus n, so m into y2 plus n into y1 divided by m plus n. So this point வந்து இந்த லைன்ல satisfy பண்ணும். ஸோ இப்போ என்ன வரும்? a into m into x2 plus n into x1 divided by m plus n plus b into m into y2 plus n into y1 divided by m plus n. Okay, plus c is equal to 0. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது m by n இல்லையா? ஸோ a m x2 plus a n x1 plus b m y2 plus b n y1 plus c into m plus n is equal to 0. ரைட்? ஸோ எல்லாத்தையும் காமன் டினாமினேட்டர் m plus 1 n ஆக்கிட்டு அதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு m by n தானே கண்டுபிடிக்கணும். m எல்லாத்தையும் காமன் ஆகிடுங்க. ஸோ ax2 plus by2 plus c, okay, is equal to minus minus n into, okay, a x1 plus b y1 plus c, okay. So m by n is equal to minus ax1 plus by1 plus c divided by ax2 plus by2 plus c. So this is how you find the ratio. So ratio formula என்னன்னு கேட்டிங்கன்னா just அந்த லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் x1 பாயிண்ட்டையும் நியூமரேட்டரில் எழுதி வச்சுக்கணும், x2 பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த இன்னொரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரேஷியோ எடுத்தால் போதும். ஸோ இப்போ இந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரேஷியோ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தென் இட் டிவைட்ஸ், அந்த லைன் இருக்கு இல்லையா, டிவைட்ஸ் இன்டர்னலி. இதுவே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இட் டிவைட்ஸ் எக்ஸ்டர்னலி. ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஒருவேளை கொஸ்டினில் இஃப் ஒரு பாயிண்ட் a x1, y1, b x2, y2, c x3, y3, இதெல்லாமே மிட் பாயிண்ட்ஸ் ஆர் midpoints of the triangle PQR. Okay, so that is sides in the triangle PQR. So this is A, this is B, this is C. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம பாயிண்ட் இந்த PQR எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ P இஸ் நத்திங் பட் x2 plus x3 minus x1, y2 plus y3 minus y1. ஸோ Qவோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா x1 plus x3 minus x2, y1 plus y3 minus y2, or x1 plus x2 minus x3, y1 plus y2 minus y3. ஸோ இப்படி தான் நீங்கள் மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸ் பாயிண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்.
நம்ம அதிகமாக டெஃபினேஷனுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் நம்ம இது முக்கியமாக தேவைப்படுற ஃபார்முலாஸ் எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இன்சென்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சென்டர்னா என்ன, இன்ரேடியஸ்னா என்ன, அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம கன்கரண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த பாயிண்ட் ஆஃப் கன்கரண்ட் இன்சென்டர் அப்படின்னா என்னன்னா த பாயிண்ட் ஆஃப் concurrence of internal angle bisector of the triangle is called incenter. So incenter na enna, internal angle bisector உடைய intersection point. ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ இஃப் திஸ் இஸ் ABC, ஸோ இது ரெண்டுமே ஆங்கிள் ஈக்குவலாக பிரிக்கக்கூடிய ஆங்கிள் ஓகே. ஸோ ஈக்குவலாக பிரிக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் ஓகே. ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் as இன்சென்டர். ஸோ சென்டரை வச்சு நம்மளால ஒரு சர்க்கிளை வரைய முடியும். அந்த சர்க்கிள் இந்த 3 சைடையுமே டச் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்னலி. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னா இங்கே சர்க்கிள் இன்ஸ்கிரைப்டு இன்சைட் த ட்ரையாங்கிள். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் this circle is called as incircle. இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேடியஸ் இஸ் கால்ட் as inradius. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும், how to find incenter. இன்சென்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது, தட்ஸ் த செகண்ட் கொஸ்டின். ஸோ இன்சென்டர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்சென்டர் வந்துட்டு ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐ கோஆர்டினேட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ விச் இஸ் எப்போவுமே இந்த நேமிங் நான் என்ன சொல்லி தரணும் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு உடைய லென்த்தை வந்து ஸ்மால் ஏ, ஸோ பியோடது ஸ்மால் பி, சியோடது ஸ்மால் சி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ, ஸோ இங்கே என்ன கிடைக்கும்னா த பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஏ கோஆர்டினேட்டோட பாயிண்ட்டை x1, y1, இது x2, y2, ஸோ இது x3, y3 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது அவங்க வேர்டெக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அதை வச்சு சைட் லென்த்தை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சைட் லென்த்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஐ அப்படிங்கிறது என்னென்னா a இன்ட்டு x1 + b இன்ட்டு x2 + c இன்ட்டு x3 டிவைடட் பை a + b + c. So a into y1 plus b into y2 plus c into y3 divided by a plus b plus c. So இதுதான் நம்மளோட இன்சென்டர் ஃபார்முலா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபைண்டிங் இன்ரேடியஸ். ஸோ இன்ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ரேடியஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இன்ரேடியஸ் நம்ம எப்போவுமே ஒரு ஸ்மால் ஆரில் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். டெல் அப்படிங்கிறது வந்து ஏரியா, இங்கே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் தான் நான் டெல்லுன்னு எழுதியிருக்கேன், டிவைடட் பை எஸ் அப்படிங்கிறது செமி பெரிமீட்டர் வேர் டெல் இஸ் த ஏரியா அண்ட் எஸ் இஸ் த செமி பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். Semi perimeter of the triangle. ஸோ இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி கிளியர். ஸோ ஃபைன் இன்சென்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இன்ரேடியஸ்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு டெல் பை எஸ். ஸோ இந்த 2 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 2 ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கணும். இதுவும் வந்துட்டு நம்ம கொஸ்டினில் சால்வ் பண்ணும் போது யூஸ் பண்ணுறது தான். சப்போஸ் ட்ரையாங்கிள் இருக்குது, ஸோ ட்ரையாங்கிள் வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது அப்போ எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக, முன்னாடி கேஸில் பார்த்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குமா, ஸோ அப்போ இன்சென்டர் என்னவாயிடும், ஸோ இன்சென்டர்
for equilateral triangle. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஏபிசி எல்லாத்தையுமே ஈக்குவல்னு எழுதிக்கலாம். சப்போ மேலே இருக்கிற ஏயும் கீழே இருக்கிற 3ஏலையும் கேன்சல் ஆகிட்டு ஸோ யூ வில் பி கெட்டிங் தட் x1 + x2 + x3 divided by 3 y1 + y2 + y3 divided by 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சென்ட்ராய்டும் கூட, ரைட்? ஸோ அப்போது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இன்சென்டர், சென்ட்ராய்ட், சர்க்கம் சென்டர் எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். சரியா? அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அட் த சேம் டைம் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய நேமிங் வந்துட்டு ஏபிசி. ஸோ திஸ் இஸ் டி, திஸ் இஸ் இ, திஸ் இஸ் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னென்ன வேல்யூ? ஸோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கும் இல்லையா? ஸோ தட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து இங்கே போயிருக்கோம் இல்லையா? தட் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு ஃபைண்ட் ஏஇ வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏஇயும் ஏஎஃப்பும் ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஆம் ரைட்? த சர்க்கிள் விச் டச்சஸ் ஆல் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாமே டேஞ்சண்ட்டாக ட்ரீட் பண்ணும். இந்த சைட்ஸ் எல்லாமே டேஞ்சண்ட்டாக இருக்கும். ஸோ டேஞ்சண்ட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த் நம்ம படிச்சிருக்கோம் மாட்டேன் ஸ்டாண்டர்டில். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி பார்க்கும்போது ஏஎஃப்பும் ஏஇயும் ஏஎஃப்பும் ஈக்குவல். ஸோ இந்த கண்டிஷனலாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஎஃப் ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஏன்னு வரும் ஃபார்முலா படி. ஸோ அதே மாதிரி பிடி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் பி. சிடி இஸ் ஈக்குவல் டு சிஇ இஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் சி. ஸோ எஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ அதுலேயே நம்ம எக்ஸ் சென்டரும் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ் சென்டர் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் சென்டர்னா என்ன? ஸோ எக்ஸ் சென்டர் அப்படிங்கிறது இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் one internal bisector and the two external bisector of an angle in a triangle. ஸோ அதாவது ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் பைசெக்டாரும், வெயிட் அ செக், ஸோ ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் பைசெக்டாரும் external bisectors like this. Okay, so இங்கே இந்த ஆங்கிள் ரெண்டு இது ஈக்குவலாக பிரிக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ பி சி. This point is called x center. This point is called x center. இங்கே நான் சர்க்கிள் வரையணும் அப்படின்னா that circle should touches this. இதை டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். சரியா? ஸோ தட் இஸ் எக்ஸ் சர்க்கிள் அண்ட் வித் அன் எக்ஸ் சென்டர். ஸோ இதை சென்டர் பாயிண்டாக வச்சு அந்த சர்க்கிள் வரும். இன்னும் நீட்டாக வரைஞ்சா கிளியராக வரையலாம். ஸோ அப்போ இதோட மீனிங் என்னென்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டாரும் ஒரு இன்டர்னல் ஆங்கிள் பைசெக்டாரும் ரெண்டு எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டாரும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் எக்ஸ் சென்டர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, எக்ஸ் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஹவு டு ஃபைண்ட் எக்ஸ் சென்டர்? ஸோ இப்போ எக்ஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஏக்கு ஒரு எக்ஸ் சென்டர் வரலாம், அதே மாதிரி பிக்கும் இதே மாதிரி பிக்கு வரையும் போது பிலையும் ஒரு எக்ஸ் சென்டர் வரும் இல்லையா? சிலையும் ஒரு எக்ஸ் சென்டர் வரும் இல்லையா? ஸோ அப்போது நமக்கு மொத்தம் 3 எக்ஸ் சென்டர் வரும். ஸோ எக்ஸ் சென்டர் ஆஃப் ஏ, எக்ஸ் சென்டர் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பி ஆஃப் மைனஸ் ஏஎக்ஸ்1 ஓகே ப்ளஸ் bx2 plus cx3 divided by minus a plus b plus c. The same time, so minus axy2 plus by1. So this is y1, this is y2.
ஸோ by1 minus ay1 plus by2 plus cy3 divided by minus a plus b plus c. ஓகே, ஸோ இது இன்சென்டர் ஃபார் a. ஸோ அதே மாதிரி இன்சென்டர் ஃபார் bக்கு இதே பேட்டர்ன் தான். ax1 minus bx2 plus cx3 divided by a minus b plus c. So the same time இங்கே a y1 minus b y2 plus c y3 divided by a minus b plus c. ஸோ இதே மாதிரி இன்சென்டர் ஃபார் சியும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி தான் இன்சென்டர் கண்டுபிடிப்பீங்க. இன் ரேடியஸ் எக்ஸ் ரேடியஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் எக்ஸ் சென்டர் கண்டுபிடிப்பீங்க. ஸோ எக்ஸ் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ் ரேடியஸ். ஸோ அதே மாதிரி எக்ஸ் ரேடியஸும் 3 சர்க்கிளுக்குமே வருமா? ஸோ அப்போ ஆர்ஏ, ஸோ ஏ வர்டெக்ஸ்ல இருந்து இன்டர்னல் ஆங்கிள் வரையப்பட்ட எக்ஸ் சர்க்கிளோடைய ரேடியஸ், தட் இஸ் டெல் டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ. ஸோ அதே மாதிரி ஆர் பியோட வேல்யூ டெல் மைனஸ் எஸ் மைனஸ் பி. ஆர்சியோட வேல்யூ டெல் டிவைடட் பை எஸ் மைனஸ் டி, எஸ் மைனஸ் சி. ஓகே, ஸோ இப்படி தான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் சர்க்கம்சென்டர். சர்க்கம்சென்டர். ஸோ சர்க்கம்சென்டர் பொறுத்த வரைக்கும், இஃப் தேர் இஸ் அ ட்ரையாங்கிள், ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏ பி சி, ஸோ அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஏ பி அண்ட் சி இப்படி நேம் பண்ணிட்டோம் அப்படின்னா, சர்க்கம்சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் intersection of perpendicular bisectors of the sides of the triangle. Okay, so இதோடைய சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, சர்க்கம் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சர்க்கம் சென்டர். ஸோ யூஸ்வலி சர்க்கம் சென்டரை நம்ம எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சர்க்கம் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, x1 sin 2a plus x2 sin 2b plus x3 sin 2c divided by x1 plus x2 plus x3, comma y1 sin 2a plus y2 sin 2b plus y3 sin 2c divided by y1 plus y2 plus y3. ஸோ இதுதான் வந்துட்டு சர்க்கம் சென்டரோடைய ஃபார்முலா. ஸோ சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா இஸ் ஈக்குவல் டு, சர்க்கம் ரேடியஸை நம்ம எப்போவுமே டினோட் பண்ணுறது கேபிட்டல் ஆரில், இன் ரேடியஸை ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர், விச் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி டிவைடட் பை 4 into டெல். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அந்த ப்ரூஃபையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ சர்க்கம் சென்டர் அண்ட் சர்க்கம் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. ஈக்குவல் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் சர்க்கம் சென்டர், சர்க்கம் ரேடியஸ், சர்க்கம் சென்டர், தென் இன்சென்டர், சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், இது எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். இப்போ இதுக்கு ஈக்குவல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ மூவிங் அஹெட், நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ ஸோ ஆர்த்தோ சென்டர். ஸோ ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்த்தோ சென்டரோட டெஃபினேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்தோ சென்டர் அப்படிங்கிறது ஆல்டிடியூடோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் சொன்னேன், ரைட்?
So the intersection point of all three altitudes of the triangle is orthocenter. Okay, so the formula for orthocenter is orthocenter நம்ம ஓன்னு சொல்லி denote பண்றோம். orthocenter is O. So orthocenter கண்டுபிடிக்கிறதுக்கான formula, so what it is, so என்ன வரும்னா x1 x1 tan A plus x2 tan B plus x3 tan C divided by tan A plus tan B plus tan C. Okay, comma x y1 tan A plus y2 tan B plus y3 tan C divided by tan A plus tan B plus tan C. Okay, wow. So we know that from trigonometry tan A plus tan B plus tan C. So அது வந்துட்டு எதுக்கு ஈக்குவல், tan A into tan B into tan C க்கு ஈக்குவல். சரியா? Since A plus B plus C is equal to pi 90 degree இருக்கிறதுனால, so this condition is true. சரியா? ஸோ அதனால் இதை நீங்கள் நேரத்தில் வச்சுக்கணும். ஃபைன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும், ஸோ இஃப் ஐ டேக் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆர்த்தோ சென்டர் எதுன்னு கேட்டால், ஸோ திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் ஆர்த்தோ சென்டர். ஸோ இங்கே ஹைப்போடெனியூஸில் மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிட் பாயிண்ட் தான் சர்க்கம் சென்டர். ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வரலாம். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அட் த சேம் டைம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஸோ அதுக்கு பர்பெண்டிகுலராக இப்படி நீங்கள் ஒரு லைன் வரைகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த O அப்படிங்கிற பாயிண்ட் தான் ஆக்சுவலி ஆர்த்தோ சென்டர். ஸோ இதெல்லாமே 90 டிகிரி அப்படின்னா, ஸோ ஐ கேன் சே தட் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஓஏபி, ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய ஆர்த்தோ சென்டர் சி. ஓகே, அதே மாதிரி தான் பிஓசி, அந்த ட்ரையாங்கிளோடைய ஆர்த்தோ சென்டர் வந்து ஏ. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியுதா? எஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போகிறோம், தட் இஸ் கால்ட் அஸ் 9 பாயிண்ட் சென்டர். ஸோ இந்த 9 பாயிண்ட் சென்டரை வச்சு நம்ம இந்த 9 பாயிண்ட் சென்டரை வச்சு ஒரு சர்க்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த சர்க்கிள் வந்து இந்த 9 பாயிண்ட்லேயும் பாஸ் ஆகும். அதனால தான் இந்த சர்க்கிளுக்கு பேர் வந்து என்னென்னா 9 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ அந்த 9 பாயிண்ட் என்னென்ன, அது அந்த பாயிண்ட் சர்க்கிளை நம்ம எப்படி வரையலாம், அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். If a circle passes through the feet of perpendicular. Okay, so feet of perpendicularல பாஸ் ஆகணும். mid points of the sides என்னென்ன சைட்ஸ் உடைய மிட் பாயிண்ட், ஏபி, பிசி, சிஏ. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உடைய மிட் பாயிண்ட்ஸில் பாஸ் ஆகும். அண்ட் மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் ஜாயினிங் ஆர்த்தோ சென்டர்
and so angular points அந்த ஏபிசி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஏபிசிக்கும் இந்த ஆர்த்தோ சென்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ல பாஸ் ஆகிற மாதிரி மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ், தென் அங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ், மொத்தம் 6 பாயிண்ட்ஸ். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபூட் ஆஃப் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன் அப்படின்னா, ஸோ அதாவது ஆல்டிடியூட், அந்த ஆல்டிடியூடோட பர்பண்டிகுலர் அந்த ஃபீட்டில் வந்துட்டு பாஸ் ஆகும் அந்த சர்க்கிள். ஸோ அட் த சேம் டைம் அந்த ஆர்த்தோ சென்டருக்கும் ஆனுலர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டில் பாஸ் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் சைட்ஸோட மிட் பாயிண்ட்லேயும் பாஸ் ஆகும். மொத்தம் இந்த 6 பாயிண்ட்லேயுமே பாஸ் ஆகிற சர்க்கிளுக்கு பேர் தான் 9 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ அப்போது ட்ரையாங்கிள் அது ரொம்ப எக்ஸாக்டாக வரையணும். ஸோ லைக் இப்படி வரையலாமா? ஏபிசி. ஸோ லெட் மீ டேக் த மிட் பாயிண்ட்ஸ். ஃபுட் ஆஃப் பர்பண்டிகுலர் இங்கே, இங்கே, இங்கே. சரியா? ஸோ இதுதான் ஃபுட் ஆஃப் பர்பண்டிகுலர்னு வச்சுக்கிறேன். டிஇஎஃப். ஸோ ஃபுட் ஆஃப் பர்பண்டிகுலர். ஸோ ஆர்த்தோ சென்டர் வந்துட்டு நான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஆர்த்தோ சென்டர். ஓகே, ஆர்த்தோ சென்டரும் இதுவும் ஜாயின் ஆகிற பாயிண்ட் இந்த மிட் பாயிண்டில். ஸோ பாஸ் ஆகிற லைன் அட் த சேம் டைம் இவங்களுக்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்லேயும் பாஸ் ஆகணும். கெட்டிங் மை பாயிண்ட்? எஸ். இப்போ சர்க்கிள் நம்ம வரைகிறது இந்த மிட் பாயிண்டில் பாஸ் ஆகி, இதில் பாஸ் ஆகி, அப்படி இங்கே பாஸ் ஆகி, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி பாஸ் ஆகும். சரியா? இப்படி வந்து இங்கே பாஸ் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் மொத்தம் 9 பாயிண்டில் பாஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 9 பாயிண்டை மட்டும் நேரத்தில் வச்சுக்கோங்க. ஃபீட் ஆஃப் பர்பண்டிகுலர். ஓகே, இந்த டியில் பாஸ் ஆகிற மாதிரி வரையணும். ஓகே, ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸில் பாஸ் ஆகிற சர்க்கிளுடைய பேர் தான் என்னது? 9 பாயிண்ட் சர்க்கிள். ஸோ இந்த 9 பாயிண்ட் சர்க்கிள் ஆக்சுவலி நம்ம சர்க்கம் சென்டர், இந்த 9 பாயிண்ட்டுக்கு ஒரு சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ தட் சென்டர் இஸ் கால்ட் 9 பாயிண்ட் சென்டர்னு சொல்லலாம், என். ஸோ அது கொலீனியராக இருக்கும். ஸோ ஆர்த்தோ சென்டர் கூடயும் 9 பாயிண்ட் சர்க்கிள், பின்ன வந்துட்டு சர்க்கம் சர்க்கிள் அண்ட் சென்ட்ராய்டு. ஸோ இது எல்லாமே லைக் கொலீனியர், ஒரே லைனில் தான் இருக்கும். சரியா? ஸோ வித் அ கண்டிஷன் தட் இந்த 9 பாயிண்ட் இருக்கு இல்லையா, தட் டிவைட்ஸ் the line segment. இந்த லைன் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போது ஃபஸ்ட்டு சர்க்கம் சென்டர் இருக்குது அப்படின்னா, ஸோ தென் அதுக்கு அடுத்து சென்ட்ராய்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 9 பாயிண்ட் சர்க்கிள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக தான் நமக்கு யார் இருப்பாங்க? ஆர்த்தோ சென்டர் இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த சென்ட்ராய்டு இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ராய்டு divides ortho center and the circumcenter in the ratio of. ஸோ எப்பவுமே ஆர்த்தோ சென்டருக்கும் சென்ட்ராய்டுக்கு இருக்கிற ரேஷியோ ஜாஸ்தி இருக்கும், 2:1 ரேஷியோ. சரியா? ஸோ 2:1 ரேஷியோ. ஸோ இது ஆர்த்தோ சென்டருக்கும் சென்ட்ராய்டுக்கும் அண்ட் சர்க்கம் சென்டருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண் எக்ஸாக்டாக சென்டரில் பிரிக்கும். எதுக்கும் ஆர்த்தோ சென்டருக்கும் சர்க்கம் சென்டருக்கும் நடுவில் சென்டர். ஓகே, ஸோ அது வந்து சென்டர் பாயிண்ட்னு கூட வச்சுக்கலாம். கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ அப்போது நம்ம இங்கே ஃபைனலாக, ஸோ த ரேடியஸ், இப்போ நீங்கள் ரேடியஸ் ஆஃப் 9 பாயிண்ட் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வெயிட் அ செக். radius of 9 point circle is equal to 1/2 radius of circle. சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் நான் வச்சுக்கணும்.
நம்ம பார்த்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஓக்கும் எஸ்ஸுக்கும் மிட் பாயிண்ட்ல யார் இருக்கா? என் இருக்கா? தட் இஸ் 9 பாயிண்ட் சென்டர். ஓகே, ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இல்லை பாலிகன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலைஸ்டு ஃபார்முலாஸ் படித்து கற்றுக்க போகிறோம். சரியா? ஸோ ஏரியா ஆஃப் triangles and polygon. ஸோ நார்மலாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏபிசி, தட் இஸ் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளோடைய கோஆர்டினேட்ஸ் ஏபிசி. ஸோ A is equal to x1, y1, B is equal to x2, y2, C வந்து x3, y3. ஸோ இப்போ they asking you to find the area. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கோஆர்டினேட் பாயிண்ட் வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஃபார்முலா இஸ் 1/2 மாடுலஸ் ஆஃப். ஓகே, ஸோ மாடுலஸ்னாவே பாசிட்டிவ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. ஏன்னா பிகாஸ் ஏரியா ஷுட் பி பாசிட்டிவ். x1 y1 1, x2 y2 1, x3 y3 1. Okay, so this is area of triangle formula. So இதே மாதிரி we have another formula. So area of triangle கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். 1/2 into so modulus of modulus x1 y1 x2 y2 plus x2 y2 x3 y3 plus x3 y3 x1 y1. ஸோ இப்படியும் நீங்கள் எழுதலாம். ஸோ போத் த ஃபார்முலாஸ் யூ கேன் யூஸ். நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், வேர்டெக்ஸ் பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அட் த சேம் டைம் ஒரு வேளை இப்படி இல்லாமல் ட்ரையாங்கிள் கொடுத்து ஸோ அந்த ட்ரையாங்கிளுடைய சைடிலோடைய இக்குவேஷன் கொடுத்துட்டாங்க ஏபிசி. இது மூணுமே லைன் தானே, இந்த லைன் இக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஏபியோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ y is equal to m1x plus c1. ஸோ இது வந்துட்டு y is equal to m2x plus c2. ஸோ y is equal to m3x plus c3ன்னு கொடுத்துட்டாங்க. So how to find the area of triangle? So area of triangle formed by lines of the form y is equal to m1x plus c1, y is equal to m2x plus c2, y is equal to m3x plus c3. Yes. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 modulus c2 minus c3 the whole square divided by m2 minus m3 plus c3 minus c1 the whole square divided by m3 minus m1 plus c1 minus c2 the whole square divided by m1 minus m2. So this is what modulus. Okay, ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் கேஸ் கொடுக்குறேன், ஸ்பெஷல் கேஸ். ஸோ இதை என்ன சொல்ல வரேன்னா ஒரு குட்டி ப்ராப்பர்ட்டி, இஃப் ஒன் ஆஃப் த வெர்டெக்ஸ் இஸ் 0,0 0,0 இருக்கு அப்படின்னா ஸோ தென் வாட் இஸ் the area? What is the area of the triangle? Okay, இப்போ ஒரு vertex point 0,0. சப்போ ஏதோ ஒரு vertex point நீங்க 0,0 மாத்துறீங்க. Give me a sec.
ஸோ இதில் ஏதோ ஒன்றை வந்து நம்ம 0,0 இங்கே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா x1, ஸோ அப்போ இங்கே 0,0ன்னு போடும்போது இங்கே நான் 0,0 போடுவேன். இட் கெட் கேன்சல்டு. ஸோ அப்போ வெறுமனே ஒன்றே ஒன்று மட்டும் தானே இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சரை நம்ம என்ன எழுதணும்? ஃபார்முலாவில் என்ன எழுதுவோம்? Okay, that is equal to, area will be equal to, area is equal to 1/2 x1 y2 minus x2 y1. So I took, this is x3 comma y3. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி ஏரியா ஆஃப் பாலிகன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் பாலிகன் எத்தனை சைடு வேணாலும் இருக்கலாம். பாலிகன் ஊஸ் vertices கொடுத்துட்டாங்க அப்படின்னா vertices are x1, y1, x2, y2, etc. up to xn, yn is formula என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 mod x1 y1 x2 y2 plus x2 y2 x3 y3 plus etc. up to lastல xn yn divided x1 y1. ஸோ இதோட நீங்கள் முடிச்சிடுவீங்க, ரைட்? ஸோ இப்படி தான் ஏரியா ஆஃப் பாலிகன் கண்டுபிடிப்பீங்க. பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோ. ஸோ நம்ம ஏரியா வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோனிக் செக்ஷன், முழுக்க கோனிக் செக்ஷன். கோனிக் செக்ஷன் பார்க்கறதுக்கு கூட இந்த கோனிக் செக்ஷன்னா என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு, ஸோ அது வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, நார்மலாகவே ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் அ லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட். எந்த ஒரு ஷேப்பாக இருந்தாலும் அது ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் விச் இஸ் மூவிங் அண்டர் சர்டன் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி மூவிங் பண்ணக்கூடிய சர்டன் கண்டிஷனை ட்ரேஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க லோக்கஸ். அதை ட்ரேஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் எழுதுனா தட் இஸ் ஈக்குவேஷன். ஸோ அந்த லோக்கஸ்னா என்ன, ஸோ லோக்கஸோட டெஃபினேஷன் பார்க்குறோம். அதுக்கப்புறம் லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, ஸோ ஈக்குவேஷன்ஸோட டைப் என்ன, ஸோ அதுக்கப்புறம் கோனிக் செக்ஷன் அண்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். இன்னைக்கு இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ see you all in the next interesting session. அடுத்த செஷனில் நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பற்றி நிறையா பார்க்க போகிறோம். ஸோ stay tuned, keep learning. See you all in the next class. Bye.